ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் அனுப்புகிற வசனம் ஆவியாகவும் ஜீவனுமாய் இருக்கிற அப்படின்னால இன்றைக்கு கூட எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்களுக்குள்ளே இருக்கிறதான தகப்பனை மரித்த நிலைமைகளை உயிர்ப்பிக்கிற உமது வேத வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். என்னை மறைத்து வெளிப்படுங்க. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசனம் எங்கள் மத்தியில் தங்கட்டும். சகல விதமான ஆறுதலின் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் தேவையான ஆறுதலை கொடுத்து எங்களை கனம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சுத்த கிருபையினால மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது சங்கீதம் 104 அதிகாரம் 15 வாசிக்கிறது போல மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் அப்பம் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக தான் உங்களோடு ஆவியானவர் பேசும்படி சில ஆலோசனைகளை கற்றுக் கொடுத்தார். அவளை மாத்திரம் உங்களுக்கு முன்பாய் நான் வைக்கிறேன். வேதத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அப்பம் என்னும் ஆதரவு கோல் என்று சொல்லி வேதத்தில் எசேக்கியேல் 14 அதிகாரம் 16 வசனம், எசேக்கியேல் 4 அதிகாரம் 17 வசனம், 5 அதிகாரம் எசேக்கியேல் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 16 வசனத்தெல்லாம் வாசிக்கிறோம். அப்பம் என்னும் ஆதரவு கோல் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளையப்போ அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உலகப்பிரகாரமான ஒரு ஆகாரம் கூட நமக்கு ஆதரவு கோல். அது நம்முடைய இருதயத்தை ஆதரிக்கக்கூடிய ஒன்று என்று நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, அப்போ இன்றைக்கி இந்த பூமியில் மெயினாக நமக்கு தேவையான உலக பிரகாரமான ஒரு ஆகாரம். ஆனால் இன்றைக்கி இந்த ஆகாரத்தை குறித்து அநேகர் புரிந்து கொள்ளாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க. இன்றைக்கி சாப்பாட்டினால தான் நிறைய வியாதியே வருது. அப்போது இந்த ஆகாரத்தை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன இந்த வேதம் சொல்லுது, இந்த ஆகாரம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா என்ன செய்ய வேண்டும் என்று தான் வேதத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கூட மிக அழகாக சொல்லியிருக்கிறார். லூக்கா 12 அதிகாரம் அங்கு 30 வசனமெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம், என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க, இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுறாங்க. இதை தான் மத்தேயு 6 அதிகாரத்துலையும் 30, 31, 32 வசனங்களெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கி அஞ்ஞானிகள் நாடுவது, உலகத்தார் நாடுவது என்னத்தை நாம் உண்போம். இப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் எடுத்துட்டோம்னா காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே என்ன சாப்பாடு நீங்கள் செய்யலாம் அல்லது முதல் நாள் என்ன செய்யலான்னு பல பிளான். இன்றைக்கி உலக பிரகாரமான எல்லா வேலையில் ஓடிட்டுருக்குற அந்த நாட்களில் ஒரு வாரம் தேவையான ஆகாரத்தை பலர் என்ன செய்கிறாங்க, செஞ்சு வச்சுக்கிறாங்க. சில நேரங்களில் ஆகாரத்தை குறித்து தான் வீட்டில் வாக்குவாதமும் உண்டாகுது. அதனால் தான் நீங்கள் பைபிளை நீங்கள் வாசித்தீங்கன்னா வேதத்தில் ரோமர் 14 அதிகாரம் 20 வசனம், போஜனத்தினால தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. அப்போ தேவனுடைய பிள்ளையே, நீ சாப்பிட்ற ஆகாரம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தருடைய கிரியை வெளிப்படும்படி நம்ம காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக அழகாய் அருமையாய் நிறைய ஆலோசனையை இந்த வேதத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை சேவிக்கிறதான ஒரு சந்ததி, தேவனை தேடுகிறவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய ஆண்டவரை சேவிக்கும் போது அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், உன்னிலிருந்து வியாதியை விலக்குவார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், இந்த சாப்பாடை சாப்பிடும் போதே அல்லது குட்டி பிள்ளைக்கு கொடுக்கும் போதே நம்ம என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். ஒரு தாய் என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். ஒரு அம்மா அப்பா நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, இந்த ஆகாரத்தை கையில் வைத்தோடனே நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறுவாங்க. உண்மையில் இருக்கிற அந்த அபிஷேகம், உன் வாயில் நான் அருளின வார்த்தை. அப்போ இயேசுப்பா அவருடைய வார்த்தை அதுதான் சொல்லுது. ஏன் இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த ஆகாரத்தை கர்த்தர் கையில் நான் ஒப்பு கொடுக்கல. அன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கையில் அந்த 5 அப்பம் 2 மீனை கையில் கொடுத்த உடனே ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு பிட்டு கொடுக்கும்போது தான் 5000 புருஷர்கள் மாத்திரம். யோசித்து பாருங்க, மீதி 12 கூட மீதி எடுத்தாங்களாம். அப்போ இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் ஆசீர்வாதம் வந்து தங்கணும்னா முதலாவது கர்த்தர் கையில் நம்ம ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஆகாரத்தை முதல்ல கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இதில் இருக்கிற தீழ்ப்பெல்லாம் நீங்கள் மாற்றி போடுங்க. சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி மார்க் 16 அதிகாரம் 17, 18 வசனங்களில் வாசிக்கிறோம். விசுவாசத்தோடு நம்ம ஜீவிக்கும் போது அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆகாரங்களில் இன்னைக்கு காணப்படுகிற நிறைய காரியம், கெமிக்கல், எங்கே பார்த்தாலும் சைடு எஃபெக்ட், எங்கே பார்த்தாலும் தேவ பிள்ளை இவை எல்லாத்துக்கும் காரணம்
கர்த்தர் கையில் நம்ம ஒப்பு கொடுக்கறது இல்லை. அதில் நம்ம குறைவுள்ளவளாக இருக்கிறதுனால தான் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு நாம தான் தடையாக இருக்கிறோம். கர்த்தர் கையில் முதலாவது அவைகளை அர்ப்பணிக்கும் போது பரத்திலிருந்து வருகிறதான அந்த உதவியை நம்ம கண்ணால் நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளையே, அது மாத்திரமல்ல, இந்த போஜனத்தை குறித்து ஏராளமான வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த கடைசி காலத்துல நம்முடைய இருதயங்கள் பெரும் திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரம் அடையாதபடி. அப்ப பெரும் திண்டி நம்ம சாப்பிடும்போது அது நம்முடைய இருதயத்தை பாரமடைய செய்கிறது. அது மட்டும் இல்லை, அடுத்த அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடி. யோசித்து பாருங்க, சாப்பாட்டிலே உட்கார்ந்துருந்தோம்னா கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வருகை குறித்ததான ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்காது. அதனால தான் அந்த வசனம் அழகாக சொல்லுது, இதனால நீ பாரம் அடையக்கூடாது. பெரும் திண்டி மிக மிக ஆபத்து. இன்னைக்கு கடைசி காலத்தில் வாழ்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்க. மதுபான பிரியனையும் மாம்ச பெருந்திண்டி காரனையும் சேராதே, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். யோசிங்க, ஆண்டவருடைய பிள்ளை இன்னைக்கு பெருந்திண்டி கையில் எப்போ பார்த்தாலும் தீனியை வச்சு தின்னுட்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, போஜன பிரியன், இந்த சாப்பாடு இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன், அது இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். அப்படியே ஒரு பெரும் திண்டி போஜன பிரியரா நம்ம ஒரு நாள் இருக்கக்கூடாது. எத்தனை குடும்பங்களில் சாப்பாட்டு நேரத்தில் சண்டை வருது. கொஞ்சம் யோசிங்க, உப்பு இல்லை, காரம் இல்லை, எனக்கு இப்படிங்க சமைச்சு கொடுக்குறையே. அப்போ கர்த்தருடைய பிள்ளை எத்தனையோ குடும்பங்களில் தட்டெல்லாம் பறக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, கர்த்தருக்குரிய ஒரு பயம் நம்ம வீட்டில் இல்லாததுனால தான். கடைசி காலத்தில் வாழ்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆகாரத்தை குறித்து இன்னும் நீங்கள் பைபிள் எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் இந்த வேதம் அழக சொல்லுதுங்க, அதிகாலையில் நேரப்பட விழித்திருந்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவது விருதா என்று சங்கீத புஸ்தகம் 127ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் காலையில் எழுந்திரிச்சு அவங்க வாழ்க்கையில் நேரப்பட வேலையிலே உட்கார்ந்துருப்பாங்க. வேலை வேலை வேலை, கடைசியில் அது சாப்பிட்றதெல்லாம் வருத்தத்தின் அப்பம் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் எல்லாம் கூட நீங்கள் வாசித்து பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அந்த காலையில் பிரபுக்கள் அதிகாலையில் உண்ணுகிறவளாக இருக்கப்பட்ட தேசமே ஒரு பிரபு அல்லது ஒரு ராஜா சின்ன பிள்ளையா இருந்து பிரபு அவன் என்ன செய்யறானா, அதிகாலையில் எழுந்து உண்றானா. அப்படிப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ என்று பைபிளில் வாசிக்கிறோம். ஆனால் அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளையை நம்ம பலன் கொள்ள ஏற்ற நேரத்தில் உண்ணுகிறவளாக இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியவான் என்று பைபிளில் வாசிக்கிறோம். நம்ம தேசம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம், ஆண்டவருடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்ம ஜீவியத்தில் ஏற்ற நேரத்தில் பலன் கொள்ள நம்ம என்ன செய்யணும், சாப்பிடணும். ஆனால் இன்னைக்கு ஏற்ற நேரத்தில் சாப்பிட்றது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கு இல்லை. அதனால தான் இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட ஆசீர்வதிக்கப்படலை. பல வியாதிகள், பல தேவ பிள்ளைகள் கூட பலவீனம் அடைவதற்கு காரணம் அதுதாங்க. அப்போ நம்முடைய ஆகாரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்படிதான் நம்ம வாழ்க்கை என்று சொல்லி இந்த வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதை மாத்திரம் நாம் கடைபிடிக்க நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கிருபை நம்ம வாங்கி கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் பைபிள் எடுத்து நீங்கள் வாசிங்கன்னா, வேதத்தில் யோவான் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரையிலும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்க. சாப்பாட்டுக்காகவே நீ காலையில் எந்திரிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு விருந்து அல்லது அவங்க வந்துடுவாங்க இவங்க வந்துடுவாங்க, இதுக்குன்னே நம்ம வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் ஏசுப்பா அழகாக சொல்லிக்கிறா, நீ அழிந்து போகிற இந்த போஜனத்துக்கு தான் உன் நேரமெல்லாம் நீ கொடுத்துட்ற. மார்த்தால் தான் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை. ஆண்டவருடைய பிள்ளைய மரியாதை போல் உட்கார முடியல அப்பா பாதத்தில். கேஸில் அது அடுப்பில் என்னது இருக்குது, அது இருக்குது, எப்படி இருக்குது, இதை இவங்க வந்துடுவாங்களே, இவங்க வரங்காட்டி நம்ம செய்யணும். டைமை பார்த்து நம்ம என்னென்ன செய்கிறோம், நம்ம பைபிள் எடுத்து வாசிக்கிறோம் டைம் ஒவ்வொரு நேரமும். ஆனால் அப்பா பாதத்தில் உட்கார்ற நேரம் ஆண்டவருடைய பிள்ளை இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போகுது. அதனால தான் இந்த பைபிள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அழிந்து போகிற போஜனத்துக்காய் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஓடுறாங்க. ஆனால் நித்திய ஜீவன் வரையிலும் நிலைத்திருக்கிற அந்த போஜனத்தை அண்டனுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாங்கப்பா. பரலோக ஆகாரம் வேணும், இந்த உலக ஆகாரம் நமக்கு ஏசப்பா கையிலிருந்து வரணும். அவர் நமக்கு கொடுக்கலனா, அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கலனா ஒரு பிரயோஜனத்தையும் நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையை குறித்து ரொம்ப ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு விருந்துக்கு போகிறோம், அந்த விருந்தை குறித்து கூட பைபிளில் நிறைய இடங்களை வாசித்து பார்க்கிறோம். அகஸ்வேர் ராஜா அவங்க ஒரு விருந்து கொண்டாடுறான், வஸ்தியும் ஒரு விருந்து. ஆனால் அந்த விருந்தினுடைய முடிவு பார்த்தீங்களா, வஸ்தி என்ன செய்கிறா, ராஜாவை அசட்டை செய்கிறா.
கடைசியில் அவளுடைய மேன்மை இழந்து போறதை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். பெல்சாத்சார் ராஜாவை குறித்து நம்ம பைபிளில் தானியேல் 5 வாசிக்கிறோம். அவர் ஒரு விருந்து செய்கிறார். அப்போ அந்த நேரத்தில் ஒரு கையுறுப்பு வந்து அந்த செவரில் வந்து எழுதுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவப்பிள்ளையே, கடைசியில் அந்த ராத்திரியே அவனுடைய வாழ்க்கை முடிவு பெறுது. இன்னைக்கு தேவ பிள்ளையே, இன்னைக்கு எத்தனையோ விருந்துகள் வேதத்தில் வசனம் அழகா சொல்லுது. அந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு உலக விருந்து அல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவன் கொடுக்கிற அந்த கொழுமையான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இன்னைக்கு உலக காரியத்தில் நம்ம ஈடுபடுவோமானால் நம்ம எல்லாரையும் விட பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறுவோம். பூமிக்காய் மாத்திரம் வாழ்கிறோமா, இம்மைக்காய் மாத்திரம் வாழ்வோமானால் எல்லா ஜனங்களை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தை நீங்க வாசிங்கன்னா ஆகாரத்துக்காக ஏசா சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்டானா. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்காக எதையோ கிருபைகளை இழந்து போறோம். அதனாலதான் பைபிளில் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசிங்கன்னா 9வது வசனம், கிருபையினால உங்கள் இருதயம் சிறப்படுவது நல்லது, போஜன பதார்த்தத்தை முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அந்த கிருபை இழந்துடுறோம். பைபிள் அழகா நீங்க வாசிங்கன்னா சங்கீதம் 66ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் அழகா சொல்லுது, ஆண்டவரே என் ஜபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபை என்னை விட்டு ஆண்டவரை எடுக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். யோசிங்க, ஜபமும் தள்ளப்படலை, கிருபையும் நம்மை விட்டு எடுபடலை. யோசிங்களா, அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க எப்போதுமே அந்த கிருபைக்குள்ளே இருக்கணும். கிருபையினால் நம்ம பிரயாசப்படணும். எல்லாரையும் விட நாம் பிரயாசப்படணும்னு ஆசைப்படுறோம். ஆண்டவருடைய பாதத்தில் எப்படியாகிலும் போகணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் முதலாவது இந்த உலகப்பிரகாரமான இந்த வாழ்க்கையில் நம்முடைய ஆகாரத்தை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் கையில் நம்ம வச்சுட்டோம்னா எல்லாரை விட நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். உலக காரியத்துக்காக நம்ம ஈடுபடுகிறோமா? வேதத்தில் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. கர்த்தருடைய வசனம் அழகா சொல்லுது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, ஆனால் தேவ பக்தியோ கர்த்தருடைய பிள்ளை இந்த இம்மைக்காய் மாத்திரமல்ல, வரப்போகிறதான அந்த மறுமைக்கு ஆண்டவருடைய பிள்ளை வாக்குத்தத்தம் உள்ளது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் பக்தியாக நம்ம நடக்கணும். இந்த உலக காரியத்திலே நம்ம ஈடுபடுவோமானால் சரீர பிரகாரமான முயற்சிக்கே நம்ம வாழ்க்கையில் நம்ம அந்த முழு நாளை நம்ம செலவு பண்ணுவோமானால் எல்லாரை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளை ஏரோது கூட விருந்து கொண்டாடினான் தன்னுடைய ஜனன நாள். ஆனால் முடிவு பாருங்களேன், ஒரு யோவான் சன்னுடைய தலையை வாங்க வேண்டிய சூழ்நிலை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பாதத்தில் ஒவ்வொரு காரியத்தை வைத்து ஆண்டவரே உம்முடைய பிரியம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன, நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கர்த்தரை நம்ம சார்ந்து நம்ம ஜீவிக்க கற்றுக்கொள்வோமானால் எல்லாரை விட நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையை இந்த நாளில் தேவ பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். உன்னுடைய ஆகாரம் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா? அருமையான யாக்கோபு கூட அந்த வனாந்திரத்தில் அவன் தனித்து நிற்கும் போது கர்த்தர்ட்ட ஒரு சின்ன காரியத்தை கேட்குறான்ப்பா, தகப்பனே எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க உடையும் கொடுத்து ஆண்டவரே நீர் எனக்கு தேவனாய் இருப்பீரானால் கொடுப்பீரானால் நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர் என்று. ஆண்டவருடைய பிள்ளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் உண்ண தேவையான ஆகாரம் நமக்கு தேவை, உடுப்பதற்கு தேவையான கட்டாயம் நமக்கு ஆடைகள் நமக்கு தேவை. அவைகள் எல்லாவற்றையும் இந்த அருமையான யாக்கோபு தாம் பலத்தில் வாங்கல, நீர் எனக்கு தாங்கப்பா. அப்போ பரலோகத்தை நோக்கி அவன் பார்க்கிறான். பைபிளை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க, யாக்கோபு வாழ்க்கையை ஆண்டவருக்கு பயந்து ஜீவித்தான். கர்த்தருடைய பிள்ளையாகி அவனுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார்? அவனுடைய குடும்பம் அழியாதபடி ஒரு யோசேப்பை முதலாவது கர்த்தர் எகிப்துக்கு அனுப்பி பஞ்ச காலத்தில் இந்த அருமையான யாக்கோபின் குடும்பம் அழியாதபடி அவங்க போஷிக்கப்படும்படி அவங்களுக்கு எல்லாரையும் விட ஒரு மேலான இடம், அருமையான ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளையை அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை பாருங்க, தரித்திரம், ஒரு நேரம் சாப்பாட்டு கூட வழி இல்லாத நிலைமை. ஆனால் இயேசுவை நீ உண்மையா நீ சேவிப்பாயானால் இந்த வேதம் அழகா சொல்லுது. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 25வது வசனம், ஒரு நீதிமானுடைய சந்ததி ஒரு நாளும் அப்பத்துக்கு இறைந்து திரிவதில்லை என்று. தெய்வ பிள்ளையை நீ ஆகாரம் உனக்கு தேவை, கட்டாயம் உனக்கு தேவை. பசியாய் இருக்கிறவளுக்கு தேவன் ஆகாரம் கொடுக்கிறாராம். ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. உங்க கையில் இருக்கிற அந்த ஆகாரம் கர்த்தர் கையில நீங்க வைங்க. இன்னைக்கு ஆடு மாடுலாம் பாருங்க, அது உடனே தனக்கு ஆகாரம் கிடைச்ச உடனே, ஒரு மரம் கிடைச்ச உடனே, ஒரு செடி கிடைச்ச உடனே வேற போய் வாய் வைக்குது. ஆனா இயேசுப்பா பிள்ளைகளாகிய நாம கர்த்தருடைய பிள்ளையை தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். ஆடு மாடுகளை போல அல்ல, அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக நம்ம வாழ்க்கை வாழல. ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கையில இந்த அருமையான நாட்கள்ல கர்த்தரை
கத்தர் கையில வைத்து நம்முடைய பிள்ளைகளை அப்படி பக்தியாய் வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளை நாமும் நம்முடைய ஜீவியத்துல கத்துட்டு கிருபை நம்ம வாங்க வேண்டும். அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளை, இந்த கடைசி காலத்துல வாழ்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீரோடு கேட்க போறோம். அப்பா, என்னுடைய அப்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க, என் தண்ணீரை நீங்க ஆசீர்வதிங்க, எனக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்கள் வியாதிகள் மாறட்டும் என்று நீங்க கேட்பீர்களானால் கர்த்தர் உங்க குடும்பத்தை நிச்சயம் கனம் பண்ண ஒரு வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை தேவன் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். நினையாத நாளில ஆண்டவருடைய பிள்ளையை அந்த நாள் உங்கள் மேல் வராதபடி வேதம் அழகா சொல்லுதுங்க. லூக்கா 21:34 தேவ பிள்ளையை, இன்னைக்கு உலக காரியத்திலே நீ ஈடுபடுவாயானால் எல்லா மனிதர்களை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆகவே இந்த அருமையான வேளையில கர்த்தர் கையில நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிறதான இந்த ஆகாரத்தின் மேல் இருக்கிற பெருந்திண்டியை எடுத்து போடும். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தர் நம் கையில கொடுத்திருக்கிற ஆகாரம் கர்த்தர் கையிலிருந்து நாம் பெற்ற ஒரு ஆகாரமா இருக்க வேண்டும். வேதத்துல நிறைய பாவங்களை குறித்து, குறிப்பாக சோதம் குமர பாவத்தை குறித்து வேதத்துல மிக தெளிவாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எசேக்கியேல் 16:49 நீங்க வாசித்தீங்கன்னா ஆகார திரட்சி இதுதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று. இன்னைக்கு எத்தனையோ ஆகாரம் இருக்குது, வேஸ்ட் பண்றோம் நிறைய. ஆண்டவராய் இயேசு மீந்ததான அந்த துணிக்கையை கூட கர்த்தர் அதை பத்திரப்படுத்தினீங்களா, அது என்ன செய்தீங்கன்னு தான் கர்த்தர் கேட்கிறா. ஒன்றையும் சேதப்படுத்தாதீங்கன்னு அப்பா அழகா நமக்கு எழுதி வைத்திருக்கிறா. தேவ பிள்ளையை, இன்னைக்கு எத்தனை நேரங்களை எவ்வளோ நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நிறைய ஜாமானை வாங்குறோம், ஆனால் அதை கீழே அப்படியே கொட்டுறோம். எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவருடைய கையில் அர்ப்பணிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆகாரம் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கையில் வைத்து, அப்பா இதை எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க நீங்கள் கேட்பீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற வல்லவராய் இருக்கிறார். இதுவரை உங்க வீட்டுக்குள்ள இருந்த நிர்விசாரங்கள், ஆண்டவருடைய பிள்ளை கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆகார திரட்சிகள் நம்ம வாழ்க்கையில காணப்படாதபடி, தேவனுடைய கோபம் நம்ம மேல பற்றி எறியாதபடி தேவனுடைய கரத்துல நாம அர்ப்பணிக்க போறோம். இயேசுவை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான அருமையான தகப்பனே நாளுக்காக நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஆகாரத்துக்காக நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலக பிரகாரமா நீர் எங்கள் கையில கொடுத்திருக்கிற, எங்களுடைய குடும்பங்களை கொடுத்திருக்கிற ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒரு குணசாலியான ஸ்திரீ அதிகாலையில் எழுந்து தன்னுடைய வீட்டாருக்கும் வேலைக்காரருக்கும் ஆண்டவரே படி அளக்கிறாள், ஆகாரத்தை கொடுக்கிறாள் என்று வீட்டாருக்கு என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கூட ஒரு குணசாலியான ஒரு பெண்ணாக தங்களுடைய வீட்டாருக்கு தேவையான ஆகாரத்தை தூர தேசத்திலிருந்து கொண்டு வருவாளாம். ஆமாப்பா தகப்பனே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே தூர தேசம் ஆகிய அந்த பரலோகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அங்கிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதம் எங்க குடும்பங்களை வந்து இறங்கட்டப்பா. தகப்பனே, வேலைக்காரர்களுக்கு படியளக்கக்கூடிய ஒரு கிருபை எங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் தருவீராக. ஒருவேளை அந்த செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில தரித்திரம் இருக்குமானால் அந்த தரித்திரங்களை கர்த்தர் நீர் மாற்றி போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். போஜன பிரியர்கள் ஆண்டவரே, அந்த குடும்பங்களில் யாராகிலும் இருப்பார்களானால் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பெரும் திண்டி, மாம்ச பெரும் திண்டியை நீர் மாற்றி போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை குடியர்கள் அப்பா தகப்பனே, மதுபான பிரியர்கள் எந்தெந்த குடும்பங்களை காணப்படுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தெய்வீக ஒரு விடுதலை இந்த நாளில உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ பெண்கள் ஆண்டவரே தங்களுடைய குடும்பங்கள்ல ஆகாரம் குறைவா இருக்கிறதே, அடுத்த நாள் நான் என்ன செய்வேன் கலங்குறாங்களோ அந்த குடும்பங்களை கர்த்தர் இப்பொழுது நீ சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, யோனத்தானுக்கு ஆண்டவரே தகப்பனே தாவீது உடன்படிக்கை பண்ணினது நிமித்தம் யோனத்தானுடைய மகன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில அந்த ராஜரீக சாப்பாடை சாப்பிட, அப்பா அருமையான எருசலேமில் அந்த ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள வந்து சாப்பிட ஒரு பாக்கியம் கிடைத்தது. அதுபோல இந்த நாளில கூட பிள்ளைகள் வாழ்க்கையில தகப்பனை இன்றைக்கும் தேவாதி தேவன் பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரங்களை தருவீராக. அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நிறைவாய் மாற்றுவீராக. கிறிஸ்து இயேசுவுடைய மகிமையினால எல்லா குறைவுகள் நிறைவாய் மாறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை தகப்பனை இதுவரையிலும் கர்த்தாவே போஜனத்து நிமித்தம் உண்டாயிருந்த ஆண்டவரே எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சுகம் அடையும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. நன்றி ராஜா. வியாதியின் நிமித்தம் ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுது நீ தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு தெய்வீக சுகத்தை நீ தருவீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாய் கர்த்தருடைய ஒத்தாசை இறங்கட்டும். 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்தது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை இன்றைக்கு தங்கள் ஆகாரங்களை கையில வைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் கர்த்தர் மாற நீர் உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிக நமக்குமே எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.